ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம அரசி வந்து இந்த குமாரை போட்டு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம அரசி தான் குமார்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்க போகிறாங்க அப்படின்னலாம் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு மாறாதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குமார் வந்து அரசிக்கிட்ட சிக்கிக்கிட்டு படாத பாடலாம் பட போகிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே குமார்கிட்ட எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, உங்கள் அம்மா கொடுத்த 4 ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் குமார் இருந்துட்டு, ஏய் உனக்கெல்லாம் எதுக்குடி நான் எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இந்த தாலி நீங்கள் தானே கட்டினது, நீங்கள் தானே எனக்கு புருஷன், நீங்கள் தானே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், இப்போது நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை மிரட்டுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அரசியை குமார் வந்து ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சுடி, சாரின்னு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் இங்கே குமார் வந்து அரசிக்கே தெரியாமல் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுமே இங்கே சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அந்த அரசியை துணி கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன், அவகிட்ட ஒத்த ரூபா கூட இல்லை, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பணம் எங்கன்னு சொல்லி கேட்டா அங்கே அவள் அசிங்கப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணுற, வேற என்னப்பா பண்ணுறது, அவகிட்ட சிக்கிக்கிட்டு நான் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு எப்படியாவது கலட்டி விட்டுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அரசி வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குமாரோட கார்டு வச்சு எடுத்துடுறாங்க. ஏடிஎம் கார்டை வச்சு பணத்தை வந்து அதிலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கடையில் வந்து பே பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்து வெளியே நிற்கிறாங்க. இங்கே மெசேஜுமே குமாருக்கு போயிடுது. இதை பார்த்தோன்னே உடனே குமார் வந்து பதற அடிச்சுன்னு கடையான வந்து நிற்கிறாங்க. ஏய் எப்படி என் கார்டை எடுத்துகிட்டு போனேன், எப்படி என்னுடைய நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எந்த முட்டாளாவது சீக்ரெட் நம்பரெல்லாம் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே குமாருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏய் என் ஃபோனெல்லாம் எதுக்குடி நீ எடுக்கிற, இங்கே பாருங்கள், நீங்கள் தானே என் புருஷன் ஃபோனில் எடுக்கிறதுக்கு யாருக்கிட்டையாச்சும் பர்மிஷன் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து, உன்னை பழி வாங்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லை, ஆனால் உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை அதை விட போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கடி, என்னைக்கு தான் என்னை விட்டு தொலைவன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே குமாரும் அரசியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வர மாதிரி இருக்குது. அப்பத்தாக்கு, என்னடா குமார், பொண்டாட்டி கூட ஜாலியாக ஊரை சுற்றிட்டு பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியா, இப்படிதான் சந்தோஷமாக இருக்கணும், எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியாடா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் பேர குழந்தைய பெற்று கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அது ஒன்று தான் கேடு, அமைதியாக இருங்க அப்பத்தா, நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு போயிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக்